வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். ஆண்டுக்கு 2.50 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களின் குடும்பத்தினருக்கு விலையில்லாமல் சிலிண்டர்கள் வழங்கப்படும். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அரசால் கைவிடப்படும். புதிய விமான நிலையம் அமைக்க புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் வெற்றி பயணம் என்ற பெயரில் மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் விரிவாக்கம் செய்யப்படும். முதற்கட்டமாக மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் LSS டீலக்ஸ் பஸ்களில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பஸ்களிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை. திருநரும் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என முதல்வர் விஜய் அறிவித்தார். ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். சென்னை பூந்தமல்லியில் சிவன் கோவில் தெருவில் அரசு உதவி பெறும் பள்ளியில் இன்று காலை மாணவர்களுக்கு வெண்பொங்கல் வழங்கப்பட்டது.
மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். மாணவர் ஒருவருக்கு வழங்கிய பொங்கலில் பல்லி செத்து கிடந்தது. உடனடியாக உணவு வழங்குவது நிறுத்தப்பட்டது. பொங்கல் சாப்பிட்ட 11 மாணவர்கள், மற்றொரு பள்ளியில் பொங்கல் சாப்பிட்ட 7 மாணவர்கள் என 18 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்களை பூந்தமல்லி அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தனர். மாங்காடு பகுதியில் தனியார் உணவு தயாரிப்பு கூடத்தில் உணவு தயாரித்து பூந்தமல்லி, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 12 பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சம்பவத்தை தொடர்ந்து மற்ற பள்ளிகளுக்கும் உணவு வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டது. மருத்துவமனைக்கு சென்று மாணவர்களின் உடல்நிலை குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர். பள்ளிகளின் சமையல் கூடங்களை ஆய்வு செய்தனர். அவங்களுக்கு காலில் அடிபட்டு பிரேக் வச்சிருக்கனால அவங்க ஆக்சிடென்ட். ராமநாதபுரத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க வலியுறுத்தி பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் போலீஸ் எஸ்பி சந்தீஷை சந்தித்து மனு அளித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை என்பது இன்றைக்கு உண்மையாகவே ஒரு மாண்புமிக்க சட்டப்பேரவையா இல்லாம ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு பண்பட்டவராக வருவார் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு சட்டமன்றத்துல இப்படி செய்யறதும், உங்க அப்பாவை போய் கேளு, எங்க அப்பாவை போய் கேளு என்று ஒருமையில பேசுவதும், அதே மாதிரி சட்டமன்றத்தை ஒரு மாண்பு மிக்கதாக இல்லாம வார்த்தை போர் என்று அநாகரிகமாக நடந்து கொள்வதும், இதெல்லாம் கடந்த காலத்தில் இது போன்ற சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்திருக்க முடியாது. மரபுகளை உடைய மாண்புமிக்க ஒரு சட்டமன்றம் இன்றைக்கு கேலிக்குரியதாக தாவேகா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் திரு ஜோசப் விஜயை தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சட்டமன்றம் ஒரு கேலி பொருளாக பார்க்கப்படுகிறது என்பது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இன்றைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பிரதமரா திரு ஜோசப் விஜய் அவர்களை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னா இவர் கேலி கூத்தாதான் பார்க்கணும். ஏன்னா ஒருவர் தேர்தல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு இளைஞர்கள்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா
கடந்த திமுக அதிமுக ஆட்சியில எதிர்பார்த்தது நடக்கல, இந்த ஆட்சியில ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சுதான் வாக்களிச்சாங்க. ஆனா இந்த ஆட்சி அதை விட மோசமா போகும் பொழுது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தெரிஞ்சிரும் இந்த தாவேக்கா எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்க போகுதுன்னு. இந்த லட்சணத்துல இவரை பிரதமர் வேட்பாளர் வேற பேசினா இது நகைச்சுவையாகத்தான் பார்க்கணுமே தவிர இது ஒரு பொருளுள்ள பேச்சாக பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் கடந்த 2 மாதங்களில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் திருட்டு நடந்துள்ளது. கடந்த வாரம் மானாமதுரை மாரியம்மன் கோவில் தெருவில் ஒரே நாள் இரவில் 3 வீடுகளில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இன்று காலை மானாமதுரை பகுதியில் உள்ள தனியார் கேஸ் நிறுவனத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்றிருந்தனர். அந்த வீட்டுக்குள் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கிருந்த ஒருவரை சுற்றி வளைத்தனர். அவரை பிடித்து அருகில் உள்ள இடத்தில் அடைத்து வைத்து கதவை பூட்டினர். மானாமதுரை போலீசாருக்கு தகவல் கொடுத்தவுடன் போலீசார் வந்து அவரிடம் விசாரணை நடத்தினர். பிடிபட்ட நபர் முன்னுக்கு பின்னான தகவல்களை கூறி வருவதால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருட வந்தவரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்க இருந்து வரீங்க? ஊரு எதுக்கு இங்க வந்தீங்க? யாரு வெட்டுறாங்க? மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் வந்த? மொத்தம் எத்தனை பேர் வந்த? இருங்க அண்ணே, இருங்க ஒரு நிமிஷம். மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? 4 பேர் வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு வெட்டினாங்க? விரட்டினாங்க அது நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கு. 9 மணிக்கு விரட்டினாங்க. இருங்க அண்ணே ஒரு நிமிஷம். யோசிச்சு சொல்றியா? யார் யார் வந்தா கூட? 4 பேருமே ஒரே ஊரா வந்தீங்க? பைக்ல 3 பேர் வந்தேன்னு சொல்றாங்க. அண்ணன் பாத்துருக்காரு. நீ எத்தனை பேர் வந்து? சார் ஞாபகம் இல்லை சார். ஆனா அண்ணன் பாத்துருக்காரு இந்த ஊர்ல. நீ எத்தனை பேர் வந்தீங்க? நாங்களா? நான் ஒரு ஆளு. நான் பைக் அதே 4 பேர் மொத்தத்துல. இங்க இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஏன் வந்தீங்க? வர முடியும். தண்ணி அடிக்கும், அதிகமா தண்ணி அடிச்சான். வந்ததே எனக்கு தெரியல. எப்படி இந்த வீட்டுக்கு போனது தெரியல. ஆனா என் கூட வந்து 4 பேர் நேரம் சேர்த்து 4 பேர். சொல்லு. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் மற்றும் மாங்குப்பம் ஏரிகளில் மீன்கள் திடீரென துடிதுடித்து உயிரிழந்து வருகிறது. இச்சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செத்துப்போன மீன்களை சிலர் உணவாக பயன்படுத்தி வருகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஏரியை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்கிறது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர்.
தங்கம் விலை இன்று காலை பவுனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,20,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 15,030 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கேரளாவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஓணம் சிறப்பு பூஜைகளுக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார். நாளை முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. ஓணம் சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படுகிறது. தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் சபரிமலா online.org.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.